ரயில்வேல டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஒரு கப் அடிப்பான்னு யாரும் நினைச்சு பார்த்ததில்ல. அவர் சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல போயிட்டு ஃபுட்பால் டீம்ல சேர்ந்து விளையாடுறாரு. கோல் கீப்பரா நின்று வர ஃபுட்பால் எல்லாத்தையுமே தடுக்கிறாரு. பிடி சார் ஒரு நாள் கிரிக்கெட் டீம்ல கோல் கீப்பரா போட்டாங்க. அதுலயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா பண்ணிட்டு இருந்தாரு. மிடில் கிளாஸ் பையனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ வேணா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுன்னு. ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக அவன் போயிட்டு வேலை செய்யறான். அப்பதான் ரயில்வேல ஒரு ஜாப் கிடைக்குது. அதான் டிக்கெட் கலெக்டர். டிக்கெட் எல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையை மார்னிங் பார்த்துக்கிட்டே ஈவினிங் முடிஞ்சதும் அவங்க போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. ஏன்னா அவர் கிரிக்கெட் மேல அவ்வளவு பேஷனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில ஒரு சான்ஸ் கிடைக்குது விளையாடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவ்வளவுதான் நல்லா விளையாடல. நெக்ஸ்ட் 2011ல வேர்ல்டு கப் நடக்குது. அந்த ஆட்டத்துல இருக்காரு. எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் ஒருத்தர தான் தேடுறாங்க. அது வாலண்டியரா வராரு. அது காம் ஃபேஸோட ஃபியர்லெஸ்ஸா லாஸ்ட் பால் 6 அடிக்கணும். 6 அடிச்சாதான் இந்தியா ஜெயிக்கும். அது லாஸ்ட் பால் 6 அடிச்சு பறக்க விட்டாரு. ஒரு நாள் தான் 2011ல வேர்ல்டு கப் சாம்பியன் கப் அடிச்சது. ஒரு பேரு MS தோனி, மகேந்திர சிங் தோனி. அன்னைக்கு ரயில்வேல டிக்கெட் கொடுத்துட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு வேர்ல்டு கப் சாம்பியன் கப் அடிக்கிறாருன்னா, நீங்களும் உங்க ட்ரீமை விடாம இருந்தீங்கன்னா உங்க ஸ்டோரியும் இப்படி இருக்கும்.